ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. குரூப் 1 எக்ஸாம் 2022 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதில் அறிவியலில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நாம் தெளிவான ஒரு விடை காணப்போகிறோம். சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு. விடை கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சீன். இரண்டாவது கேள்வி, பந்தை மேலே எறியும் போது அது மேலே செல்கிறது. அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது? ஸோ பந்தில் நிலையாற்றல் அதிகரிக்கும், உந்தம் இயக்க ஆற்றல்லாம் அதிகரிப்பது இல்லை. அப்போ அது ரெண்டு குறைய செய்கிறது. அதனால் இதுக்கு ஆன்சர் ஏ, ஒன்று மட்டும், நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல். இங்கிலீஷில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மூன்றாவது கேள்வி, சுற்றுச்சூழல் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் அல்லது ஜனத்தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன என்பதை இந்த அறிக்கை உணர்த்துகிறது. விடை பி, மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் அழிந்து போகும். இது டார்வின் கொள்கை அடிப்படையில். அதாவது சுற்றுச்சூழலில் மாற்றம் ஏற்படும் போது எந்த உயிர் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ அது தொடர்ந்து நிலைக்கும். அப்படி மாறலை அப்படின்னா அந்த உயிரினம் அழிந்து போகும். அடுத்த கேள்வி, டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி யாது? விடை ஹெலிகேஸ். ஸோ 2ஆக பிரிப்பது அப்படின்னா ஹெலிகேஸு, ஒட்டுவது அப்படின்னா லிகேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, விதை முளைத்தலின் முதல் நிலையாக நீர் உறிஞ்சப்படும் பொழுது இது எதை தூண்டுகிறது? ஸோ ஒரு விதை நீரை உறிஞ்சிச்சுன்னா அந்த விதைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். முளை குருத்து தூண்டப்படுகிறது, விதை உறக்கம் தடைபடுகிறது, விதை வேர் வளர்கிறது, செல் இயக்கம் துவங்குகிறது. விடை தெரியவில்லை. இதில் செல் இயக்கம் துவங்குகிறது என்பது தான் சரியான விடை. அந்த விதை உள்ள இருக்கிற சைட்டோபிளாசத்தில் தண்ணீர் சென்று செல் இயக்கம் துவங்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபீனாலை விட வலிமை மிகு மற்றும் 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எது? ஃபீனாலை விட அதிக வலிமை இருக்கணும், அதே சமயத்தில் எலக்ட்ரான் கவர்திறன் 3 இருக்கணும். அப்படிப்பட்ட அமிலம் எது? பிக்ரிக் அமிலம். 4 மட்டும். ஸோ பிக்ரிக் அமிலம் தான் விடை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் 4 மட்டும்தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று. விடை தத்துவத்துடன் இணைப்பு. எங்ககிட்ட இதற்கு முன்னர் 9 வருடங்களில் நடைபெற்ற குரூப் 4 எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் அதற்கான ஆன்சர்ஸும் உள்ள பிடிஎஃப் எங்ககிட்ட இருக்குது. இது உங்களுக்கு வேண்டுமா? இது வேண்டும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கான்டாக்ட் பண்ணுங்கள். 9 கொஷின் பேப்பரும் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ், அதில் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணி இருக்கும். கீழ்காண்பவற்றுள் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளம், வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெட்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கிறது? விடை எல்னினோ. ஸோ எல்னினோ என்றது தட்பவெப்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். எடுத்துக்காட்டாக அதிக அளவில் வெயில் காய்தல் மற்றும் கோடை காலத்தில் திடீர் மழை பெய்தல் இப்போ நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கிறது தான். இது மாதிரியான மாற்றங்களுக்கு காரணம் எல்னினோ. இது வெள்ளம் மற்றும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் உருவாக காரணமாக இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய பயன் என்ன அப்படின்றத நாம் பொருத்தணும். இங்கே வேதிப்பொருள் கொடுத்துருக்காங்க. பாலி எத்திலீன் கிளைக்கால், இது உயிரணு இணைவு இதில் வரும். பிடி நச்சுக்கள் அப்படின்றது பூச்சிக்கொல்லி. கிளைஃபோசேட் களைக்கொல்லி. புரோலின் அழுத்த சகிப்புத்தன்மை. ஸோ என்ன ஆன்சர்னா ஏவுக்கு 4, 4
3 1 2 ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது அல்லது எவை சரியான கூற்று? நானோபாட் எனப்படுவது. நானோபாட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரோபோ. ஸோ இது மிகச்சிறிய அளவில், அதாவது நானோமீட்டர் அளவிலான ரோபோ அப்படின்றது சரி. 2, இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம். அதாவது பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உட்புகுத்தம் செய்யக்கூடியது நானோபாட். நானோனா சிறியன்னு அர்த்தம், பாட் அப்படின்றது ரோபோட்டை குறிக்கும். இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம். இதுவும் சரி. இவற்றை உற்பத்தி செய்வது மிக மலிவானது. இது தவறு, ஏன்னா அது மலிவானது கிடையாது. ஸோ 1 2 3 இது மூன்றுமே சரியான கூற்று. விடை சி, 1 2 3. அடுத்த கேள்வி, காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள முதல் பணி டேஷ் ஆகும். விடை தேசிய சூரிய ஒளிப்பணி. இதை நேஷனல் சோலார் மிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் பூங்கா முதலாவது பயனுள்ள பகுதி சார்ந்த பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? பயோடைவர்சிட்டி பார்க் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதில் முதல்ல அறிவிக்கப்பட்டது ஆரவல்லி பல்லுயிர் பூங்கா. எங்ககிட்ட குரூப் 1 எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் 6 வருஷத்துக்கானது, குரூப் 1 ப்ரிலிம்ஸு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 6 வருஷத்துக்கானது பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இதில் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணியிருக்கோம். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான கொஷின்ஸும் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? இங்கிலீஷில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்டு. இது ஏன் சார் இங்கிலீஷில் நடத்துறீங்க அப்படின்னா, இதில் இருக்கிற வார்த்தைகளும் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால் இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேவிகே என்பது கிசான் விக்யான் கேந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க, அது தவறு. அடுத்தது SMAE சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், இது சரி. NSDA நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இதுவும் சரி. ATMA அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, இதுவும் சரி. அப்போ சரியான விடை 2 3 4 ஆப்ஷன் பி. இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன? ராம்சார் சைட்ஸ். விடை 75. Which one of the following indicator is not used to calculate Human Development Index HDI? பின்வருவனவற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவது இல்லை? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, வாழ்நாள் கால அளவு, எஜுகேஷன் இண்டெக்ஸ் கல்வி குறியீடு, பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம், நுகர்வோர் விலை குறியீடு மட்டுமே நாம் பயன்படுத்துவதில்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கு சரியான விடை. மீதி எல்லாமே பயன்படுத்துகிறோம். மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுடன் தொடர்புடையது. பசுமையான புரட்சி, எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தில் தன்னை விரிவுபடுத்தும் செயல் என்பது ஏ நிலைப்படுத்துதல். அடுத்த கேள்வி, அறிவியலின் பின்வரும் பண்புகளில் எது உண்மை அல்ல? ஸோ உண்மையானது எது, உண்மை அல்ல எது அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இது இயற்கை சட்டத்தால் வழிநடத்தப்படுகிறது, இது சரி. இது காணக்கூடிய உலகத்திற்கு எதிராக சோதிக்கக்கூடியது, இதுவும் சரி. இதன் முடிவுகள் நிரந்தரமானவை அப்படின்றது தப்பு. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு அறிவியல் அறிஞர் ஒன்றத்தை கண்டுபிடிப்பாரு, அது தவறுன்னு இன்னொருத்தவங்க நிரூபிப்பாங்க.
அடுத்தது இது பொய்யாக்கக்கூடியது. இப்போ சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஒன்று சொன்னதை இன்னொருத்தவங்க தவறுன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 மட்டுமே தவறு. ஆப்ஷன் சி. ஒளியின் குவாண்டம் கொள்கை கீழ்காண்பவற்றுள் எத்தகைய விளைவை விளக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவாண்டம் கொள்கையை பற்றி படிக்கணும்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கு படிக்கணும். இதில் ஆன்சர் வந்து ஒளி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு. ஆப்ஷன் டி. அடுத்து எல்பிஜி சமையல் எரிவாயு லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் என்பது டேஷின் கலவையாகும். விடை பி C4H10 + C3H8. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. இது நீரேறிய உப்புகள் கொடுத்துருக்காங்க. அதற்கான பயன்களை பட்டியல் 2ல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு FeSO4 7H2O என்பது மோர்ஸ் உப்பு தயாரிக்க பயன்படுகிறது. Na2CO3 10H2O என்பது கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது. CuSO4 5H2O என்பது பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது. ZnSO4 7H2O என்பது ஜவுளி தொழிலில் பயன்படுகிறது. BaCl2 2H2O என்பது ஆய்வக காரணியாக பயன்படுகிறது. ஸோ விடை எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 4, 1, 2. ஆப்ஷன் சி. லித்தியம் அயனி பேட்டரிகளுக்கு அல்லது மின் கலன்களுக்கு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது லித்தியம் அயனி பேட்டரி அப்படின்றது நாம் செல்ஃபோனில் பயன்படுத்துகிற பேட்டரி. விடை ஏ. பேட்டரி மின்னிறக்கம் அடையும் பொழுது லித்தியம் அயனிகள் ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு செல்கின்றன, வெளியிடப்படுகிறது. ஸோ ஏசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. லித்தியம் அயனி பேட்டரி ஏசி, ஆனோடிலிருந்து அடுத்த கேள்வி ஈஸியான கேள்வி. தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து மனிதர்களை பாதுகாப்பது பின்வருவனவற்றுள் எது? எல்லாருக்குமே தெரியும், ஓசோன் படலம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற அனைத்து அறிவியல் கேள்விகளுக்கும் நாம் விடைகளை பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.